இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து வரும். நீங்கள் பயனடைஞ்ச மாதிரி வந்து எல்லாரும் வந்து பயனடைவாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வேகன்சிஸ் வந்து பிடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குது, எப்படி வந்து கட் ஆஃப்ஸ் வந்து வரும், ஆல்ரெடி நம்ம போட்ட கட் ஆஃப்ஸ்லேருந்து கட் ஆஃப்ஸ் வந்து எப்படி வந்து மாறி வரும்ன்றது தான் இந்த வீடியோ வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ வந்து போடுறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மெயினாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து இன்றைக்கி 17/5/2024 இன்றைக்கி வந்து டிஆர்பி வந்து தன்னுடைய பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேகன்சிஸை வந்து இரண்டாவது முறையாக வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு டைம் வந்து அதிகரிச்சிட்டாங்க, அதுக்கடுத்து இரண்டாவது முறையாக அதிகரிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸாம் நடக்கும்போதே சொன்னோம், அதாவது 2222 போஸ்டிங்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து வச்சாங்க பேப்பர் 2க்கு வந்து. அதை வந்து யூஜிடிஆர்பி ரொம்ப வருஷம் கழிச்சு லாஸ்ட்டாக வந்து 2009 வச்சது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருடங்கள் கழித்து இந்த முறை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைக்காலஜி இல்லாமல் அவங்கவுங்க மேஜருக்கு வந்து வச்சாங்க. அது முடிஞ்ச உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் ஆஃப்ஸ் வந்து கொடுத்தோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் கட் ஆஃப்ஸ் வந்து வரும், மார்க்ஸ் வந்து எப்படி வரும், யாரெல்லாம் வந்து வேலைக்கு போக அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். நீங்களும் நிறைய உங்கள் சைட்லேருந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணீங்க. அந்த கொஷினுக்கான வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபை பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டீங்க. அதுக்கெல்லாம் விளக்கங்கள்லாம் நம்ம தெளிவாக வந்து கொடுத்தோம். அது வந்து நிறைய பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதேமாதிரி இன்றைக்கி உயர்த்தப்பட்ட காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கையில் வந்து இன்னும் கட் ஆஃப் வந்து மேலும் வந்து எப்படி வந்து குறைய வாய்ப்பு இருக்குது, யாருக்கெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது, யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2024 17/5/2024 ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2222 வேகன்சிஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு போஸ்டிங் விட்டப்போ. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 360 போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து சேர்த்திருந்தாங்க. கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் நம்ம போட போகிறோம். நம்ம இடையிலே கூட வந்து அந்த போஸ்டிங்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும்போதே சொன்னோம். அந்த கட் ஆஃப் வந்தப்போ அந்த என்னுடைய பழைய கட் ஆஃப் வீடியோ வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதில் நான் சொல்லியிருப்பேன், நிச்சயமாக கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுறதுக்குள்ளே ஒரு 2 இல்லை 3 டைம் வந்து போஸ்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்பயுமே வந்து இது எப்பயுமே நடக்கிற நடைமுறை தான். குரூப் 2ல் கூட நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கான காரணங்கள் என்னென்னா, ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க, புதிய கவுன்சிலிங் வந்து இருக்கும், நிறைய பேர் ப்ரொமோஷனில் வந்து போவாங்க. இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை. ப்ரொமோஷன் இருந்திருந்தால் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக இப்போ காலி பணியிடங்கள் அதாவது வேகன்சிஸ் வந்து வந்திருக்கும். ப்ரொமோஷன் இல்லாதனால தான் கொஞ்சம் வந்து குறையுது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்க்ரீஸ் பண்ணதில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா 360 வந்து கூடுதலாக வந்து கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2582 வேகன்சிஸ் ஆச்சு. அதாவது 2222 வேகன்சிஸிலிருந்து வேகன்சியினுடைய எண்ணிக்கை வந்து 2582 வந்து உயர்ந்துச்சு. ஸோ உயர வந்து புதிய ஒருத்தருக்கு வந்து வேலை கிடைக்கும் போது, புதிய ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கை கிடைக்கும் போதுன்னு தான் வந்து அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க 610 வேகன்சிஸ். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2582 நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 610 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை, அதாவது பட்டதாரி ஆசிரியர் மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 3192. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் 1க்கும் வந்து அடுத்த மாதத்தினுடைய இறுதியில் வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? அதுவும் டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. மேபி அந்த டேட்லேயே நடந்தாலும் அவங்களுக்கும் போஸ்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 1768 சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டிங் இது வந்து இன்க்ரீஸ் ஆகி 3000 ஆர் 4000 போய் நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக வந்து இருக்குது. சரி, ஓகே, நம்ம இதுக்குள்ளே வந்து வருவோம். 3192 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசாங்கம் தரப்பில், அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னைக்கு விட்ட அந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கையும் சேர்த்து மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 3192. இதில் வந்து எந்த மாற்றமும் வந்து இல்லை. இது வந்து மாறப்படுறதில்ல. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இதோட நின்றுமா இல்லை வந்து இன்னும் கூடுதலாக வந்து வரும்னா, நிச்சயமாக வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னும் கூடுதலாக வர வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் வந்து கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ப்ரொமோஷன் இல்லை. ப்ரொமோஷன் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கண்டிப்பாக வந்து ஒரு 1500 காலி பணியிடங்களை வந்து உயர வாய்ப்புகள் வந்து இருக்குது. சப்போஸ் ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஸாக ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்லேருந்து டெட் பாஸ் பண்ணியிருந்தவங்க மட்டும்தான் வந்து செகண்டரி கிரேட் ஹெச்எம்மாக வந்து ஆக முடியும், எலிமெண்ட் ஹெச்எம்மாக ஆக முடியும்னு சொல்லி ஜிஓஸ் வந்து போட்டாங்க கவர்மெண்ட் வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்குறக்குள்ள வந்து அடுத்து வந்து அந்த எலிமெண்ட்ரி ஹெச்எம் வந்து பிடி ஆவாங்க. அப்படி பிடி ஆகும்போது என்ன ஆகும்னா அது போஸ்ட் வந்து காலி வரும். எது எலிமெண்ட்ரி ஹெச்எம் போஸ்ட் காலி வரும். எலிமெண்ட்ரி ஹெச்எம் போஸ்ட் காலி ஆகும்போது அந்த எலிமெண்ட்ரி
எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய செகண்டரி கிரேட் டீச்சர் தான் எலிமெண்ட்ரி ஹெச்எம் ஆவாங்க. அப்படின்றக்குள்ள இன்னும் கூடுதலான வேகன்சிஸ் வந்து காலியாக வந்து வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன் வந்து கொடுத்தாங்கன்னா ப்ரொமோஷன் கொடுக்குற பட்சத்தில் எலிமெண்ட்ரியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுலேயும் வந்து வேக்கண்ட் வரும். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து வேக்கண்ட் வந்து நிச்சயமாக வந்து அதிகமாக வந்து வரும். ஏன்னா இப்போ பிடியிலிருந்து மிடில் ஸ்கூல் ஹெச்எம்மாக போனாங்கன்னா அந்த பிடி எல்லாம் வேக்கண்ட் ஆகிடும். அது வந்து உங்களுக்கு தான் வந்து நிச்சயமாக வந்து தருவாங்க. அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் விட்டுருக்கிற அந்த டிஆர்பி விட்டுருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வேகன்சிஸ் லிஸ்ட்டை வந்து பார்ப்போம். இதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி நிச்சயமாக கிடச்சிரும். ஓகேங்களா? இது இன்றைக்கி விட்டுருக்குது, அதாவது 17/5/2024 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஆர்பி சைட்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்து 610 காலி பணியிடங்களை வந்து நாங்கள் கூடுதலாக வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 610 காலி பணியிடங்களை வந்து யாருக்காக வந்து, அதாவது யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ், அதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவு பணியிடங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 2222 ஆகட்டும், அதுக்கடுத்து 360 போஸ்டிங் கொடுத்தாங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து அதிகமான ட்ரைப்ஸ்க்கு வந்து காலி பணியிடங்கள், பின்னடைவு பணியிடங்கள் அதிகமாக காட்டாங்க. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு வந்து பின்னடைவு பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 212 போஸ்ட்டு. இது மிகப்பெரிய விஷயம். ஓகேங்களா? அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த ஜாகிரபியெல்லாம் வந்து 14 போஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் பிரிவை சார்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து அதுவும் விமனாக இருந்து நீங்கள் ஜாகிரபியில் வந்து ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு மினிமம் மார்க், நீங்கள் குவாலிஃபையிங் மார்க் எடுத்தாவே போதும். நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து ஜாபுக்கு போயிடலாம். அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, மிகப்பெரிய விஷயம். ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 55 வேகன்சிஸ். ஓகேங்களா? நீங்கள் எஸ்சி கேட்டகரியை சார்ந்தவங்க வந்து நம்ம ஆல்ரெடி கட் ஆஃப் வீடியோஸ் வந்து போட்டோம். அந்த வீடியோவிலேருந்து நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம தனித்தனியாக போட்டிருப்போம். அதில் நம்ம சொன்னதை விட உங்களுக்கான கட் ஆஃப் வந்து இன்னும் 5 மார்க் வரை குறைய வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நிச்சயமாக வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து குறையும், மிகப்பெரிய தாக்கத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இதை விட அதிகமே சார் அப்படின்றக்குள்ள வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு தான் அதிகமான கட் ஆஃப் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு வந்து வர முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கேட்டகரியை விட இந்த ஷெட்யூல் கேஸ்ட்டில் வரக்கூடியவங்க, ஓகேங்களா, அந்த ஆதி திராவிடர் அந்த வகுப்பை சார்ந்தவங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து அதிகமாக வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் ஆஃப்ஸ் வந்து அதிகமாக குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து பணியிடங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. இப்போ வந்து இந்த 213 மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் வேகன்சி, இந்த கரண்ட் வேகன்சிஸிலும் உங்களுக்கு வந்து வேக்கண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது இது 69% இடஒதுக்கீடு வந்து இருக்குது இல்லைங்களா? அந்த இடஒதுக்கீடு படி எல்லாருக்குமே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இப்படி இருக்குது இல்லைங்களா? அதுபடியும் வந்து இங்கேயும் உங்களுக்கு வந்து வேக்கண்ட் வந்து கிடைக்குது. அப்படின்ற போது கூடுதல் பணியிடங்கள் அப்படின்ற போது வந்து உங்களுக்கான கட் ஆஃப் வந்து குறைவாகவே வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஷார்ட் ஃபால் வேகன்சிஸை பொறுத்த வரையுமே வந்து இங்கிலீஷ்க்கு 24, தமிழுக்கு 24, இங்கிலீஷ்க்கு 32, மேக்ஸ்க்கு 23, ஃபிசிக்ஸ்க்கு வந்து 23, கெமிஸ்ட்ரிக்கு 23, பாட்னிக்கு 10, ஜுவாலஜிக்கு 8, ஹிஸ்ட்ரிக்கு வந்து 55, அதே மாதிரி ஜாகிரபிக்கு வந்து 14, மொத்தம் வந்து 212. ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு அதே மாதிரி வந்து ஒரே ஒரு போஸ்ட்டு ஃபிசிக்ஸு எஸ்டிக்கு ஷார்ட் ஃபால் வேகன்சிஸாக வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்து கரண்ட் வேகன்சிஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா வந்து 234 வேகன்சிஸ் கரண்ட் வேகன்சிஸாக இருக்குது. இதில் ஜென்ரல் டேர்னில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 37 வேகன்சிஸு, ஜென்ரல் டேர்னில் விமனுக்கு 16 வேகன்ட்டு. அதே மாதிரி இது எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபியில் வந்து சொல்கிறோம். இதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்க்குறதுக்குள்ள வந்து ஒவ்வொரு இதாக வந்து பார்க்குறதுக்குள்ள இதில் வந்து தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26 வேகன்சிஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்கிலீஷ்க்கும் அதே மாதிரி 26 வேகன்சிஸ், மேக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 52 வேகன்சிஸ், ஃபிசிக்ஸ்க்கு 26, கெமிஸ்ட்ரிக்கு 26, பாட்னிக்கு 13, ஜுவாலஜிக்கு வந்து 13, ஹிஸ்ட்ரிக்கு 42 வந்து வருது மீண்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரபி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைவான, அதாவது வந்து நபர்கள் எழுதிய தேர்வு இந்த ஜாகிரபி தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நிச்சயமாக இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ப்ளஸ். ஓகேங்களா? இதுவை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷன்லேயும் பேக்லாக் வேகன்சி 25 வேகன்சிஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் அதிகபட்சமாக இதுலேயும் யாருக்கு தராங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு வந்து தராங்க. அதுலேயும் மெயினாக பாட்னி, ஜுவாலஜிக்கு. பாட்னியில் வந்து பார்த்திங்கன்னா 6, ஜுவாலஜிக்கு வந்து 2, 8 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ கூடுதலாகவும் இதுலேயும் வந்து வருது. அதே மாதிரி எஸ்சிஏவை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா 3 பாட்னிக்கு, ஜுவாலஜிக்கு வந்து 1 வந்து மொத்தம் 4 வந்து தராங்க. எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பாட்னிக்கு வந்து 6 கொடுக்குறாங்க. ஸோ பாட்னி மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக குறையும், 1 மார்க் வரலையும் குறைய உங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி டிஎன்சி வெல்பரில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சிஸ். இந்த 2 வேகன்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வேகன்சிஸ் தான். இது வந்து ஜிடி ஜென்ரல் டர்னுக்கு வந்து 1, எஸ்சிஏ உமனில் தமிழ் மீடியத்துக்கு வந்து 1 வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா?
அதே மாதிரி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன், ஓகேங்களா. சென்னை கார்ப்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 136 வேகன்சிஸ். இதில் ஜாகிரபிக்கு மட்டும் வேகன்ட் வந்து இல்லை, ஓகேங்களா. மற்ற எல்லா மேஜருக்கும் வந்து வேகன்ட் இருக்குது. அந்த வேகன்சிஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழுக்கு வந்து 33, இங்கிலீஷ்க்கு வந்து 19, மேக்ஸ்க்கு 10, சயின்ஸ்க்கு வந்து ஃபிசிக்ஸ்க்கு 21, கெமிஸ்ட்ரிக்கு 20, பாட்னிக்கு 9, ஜுவாலஜிக்கு 9, அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 15 வேகன்சிஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த 610 பணியிடங்களும் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகும் பணியிடங்கள். இந்த 610 பணியிடங்கள் மட்டும் இல்லாமல் சப்போஸ் இப்போ ப்ரொமோஷன் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு யாருக்கு வந்து ஒரு இன்னும் ப்ரொமோஷன் கவுன்சிலிங் வந்து 2 வருஷமாக இல்லை, இப்போ திடீர்னு கொடுத்தாங்கன்னா மிடில் ஸ்கூல் பிடியிலிருந்து மிடில் ஸ்கூல் ஹெச்எம்மாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து வேக்கண்ட்டே 1500க்கு மேலே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மிடில் ஸ்கூல் பிடிஎல்லாம் மிடில் ஸ்கூல் ஹெச்எம்மாக போயிட்டாங்கன்னா இந்த 1500 போஸ்ட்டும் வேக்கண்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைஸ்கூல் பிடிஸ் வந்து பிஜியாக வந்து ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா அது நிச்சயமாக ஒரு 1200 போஸ்ட் வரையும் வந்து வரும், ஓகேங்களா. இன்னுமே இந்த 2700 போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 50% வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன்லையும் 50% வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்லேயும் போடுவாங்க. அப்படின் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1350 வேகன்சிஸ் வந்து இன்னும் கூடுதலாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அந்த 1350 வேகன்சிஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இன்னும் பிரகாசமாகவே இருக்குது. ஸோ காத்திருப்போம், பொறுத்திருப்போம், நிச்சயமாக வந்து கனியும் என்று நம்புவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஜூன் மாதத்தில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. யாருக்கு ரிசல்ட் வந்து வரப்போகுதுன்னா இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்க போகுது இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே 3rd வீக்கில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க வேகன்சிஸ் வந்து. ஏன்னா கவுன்சிலிங் டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதம் 25ஆம் தேதி கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணால் அதுக்கடுத்து கவுன்சிலிங் வந்து ஒவ்வொன்றா நடக்க போகுது. அதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதே மாதிரி வந்து ரிட்டைர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இன்னும் வந்து காலிப்பணிகள் எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகமாகும்னு சொல்லி நம்புவோம். நல்லா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம நல்ல எக்ஸாம் வந்து பண்ணவங்களுக்கு எல்லாமே வேலை கிடைக்கும்னு சொல்லி நம்புவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.